ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு மூவி மீட்டர்ல நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல திடீர் தளபதின்னு டைட்டில் வாங்கன்னு நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடிச்சு வெளிவந்த மூவி தான் மதராசி. செப்டம்பர் 5th 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஃபேவரட் ஸ்டார் சிவகார்த்திகேயன் சாரோட படம் ஒரு துள்ளலா நல்லா வைபா இருக்கும்னு போய் எதிர்பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ல உட்காந்தோம்னா போஸ்டர்ஸ்லயும் ட்ரைலர்லயும் பார்த்த மாதிரி ஒரு மாதிரியான குழப்பமான கேரக்டர்லயே அவர் இந்த மூவி எடுத்திருக்கிறாரு. தாடியும் ஹேர் ஸ்டைலும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவரோட கேஷுவல் பாடி லாங்குவேஜ் காமெடியிலேயே இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நவுந்து உள்ள போயிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான கிரிமினல் ஆக்டிவிட்டி ஒரு நம்ம சொசைட்டிக்குள்ள என்ட்ரு பண்ணதுக்காண்டி ஒரு பயங்கரமான வில்லன் டீம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு இருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச என்ஐஏ டீம் வந்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ரெண்டு பேத்துக்கு நடக்கிற போராட்டமா தான் இந்த மூவி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிற ஹீரோ சூசைட் பண்ணிக்கிறது தான் தன்னோட ஒரே லட்சியம் அப்படின்னு போயிட்டு இருக்க ஹீரோ இவங்க கிட்ட போய் எப்படி மாத்துறாரு, இந்த கதை இதுக்கு மேல இவரால எப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறது தான் இந்த கதையில வந்து ட்விஸ்ட் இருக்கு. இதுல வந்து வில்லன் பாத்தீங்கன்னா நம்ம வித்யுத் நடிச்சிருக்கிறாரு. துப்பாக்கி தளபதி கிட்ட இருந்து வாங்கினதும் போதும், துப்பாக்கி பட டைரக்டரை வச்சு துப்பாக்கி பட வில்லனை வச்சு துப்பாக்கியை வச்சே இந்த படத்துல கதையை எடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்றது. சரி, ரொமான்ஸ் பார்ட் எப்படி இருக்கும் இந்த மூவில அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்ட்ரஸ் வந்து நியூ ஃபேஸா இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ரொமான்ஸ் ஃபீல், ரொமான்ஸ் சாங், ஒரு கலர்ஃபுல் சியர்ஃபுல் சாங்ஸ் அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வரும்னு பார்த்தா சுத்தமா எதுவுமே இல்லைங்க. ஆனா அங்கங்க ஒரு ரொமான்ஸ் ஃப்ரேம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ரெண்டு ஃப்ரேம்ல இவங்களுக்குள்ள இருக்க டீப்பான அந்த லவ் பாண்டிங் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டாரு நம்ம டைரக்டர் சார். நம்ம அனிருத் சாரும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையுமே இல்லாம அந்தந்த இடத்துல அந்த பிஜிஎம்ஸும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் ஒரு சாங்லயும் சரியான பிஜிஎம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த ஆக்ஷன் மூவி மாதிரி இது போயிட்டு இருக்கும்போது அந்த கிரைம் ஆக்டிவிட்டியை தடுக்கிறதுக்காண்டி நம்ம வில்லனை போய் வில்லன் கிட்ட போய் மாட்டுறாரு நம்ம ஹீரோ அப்படின்னு நினைச்சு நம்ம படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது வில்லன் கிட்ட ஹீரோ மாட்டல, ஹீரோ கிட்ட தான் வில்லன் மாட்டிருக்கிறாருன்னு. லவ் ஃபெயிலியர் ஆன நம்ம ஹீரோ திடீர்னு லவ் பேட்சப் ஆன மாதிரி ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்ப அவரோட தற்கொலை முயற்சியை கைவிட்டு மனமாற்றத்தினால திருப்பி போய் ஹீரோயின் கூட சேரணும் அப்படின்ட்டு திருப்பி போறப்ப இவர் மிஷனை செய்ய போறதுனால வந்த விளைவுகளை ஃபேஸ் பண்ணி வெளியில வர்றதுதாங்க கதை. இந்த கதை வந்து ரெண்டு உண்மையான ஆழமான ஒரு ரெண்டு நண்பர்களுக்கும் ஒரு உண்மையான இரண்டு காதலர்களுக்கும் இருக்கிற போராட்டமாவும் ஒரு வகையில் இந்த ஸ்டோரி நவுத்திட்டு போயிருக்கிறாரு நம்ம டைரக்டர் சார். இதுல ஒரு கருத்து இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் வந்து ஸ்பைடர்னு ஒரு மூவி எடுத்தாரு மகேஷ் பாபு சார் வச்சு. அந்த படத்துல ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு சைக்கோ ஆக்டிவிட்டின்றது நிறைய இருக்கும். ஆனா எப்போ அது வந்து ரொம்ப ஹை லெவல்ல வெளியில வருதோ அப்பதான் அவனை ஒரு அப்நார்மலாவும் ஒரு சைக்கோபாத்தாவும் நம்ம பார்ப்போம் அப்படின்றதுல அந்த மூவில சொல்லியிருந்தாருங்க. அதே ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இந்த படத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்ப இருக்க காமன் சொசைட்டில யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆபத்தோ அடிபட்டு இருந்தாங்கன்னாவோ அவங்கள வந்து நம்ம போய் உடனே எதிர்பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸே இல்லாம போயிட்டோங்க. உடனே அதை போய் நம்ம என்னன்னு பார்க்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் செய்திகளை பரப்பணும்னு தான் நினைக்கிறோமே தவிர உதவணும் அப்படிங்கிற மனநிலையே யாரும் இல்லாம போயிட்டோம் அப்படிங்கிறத இந்த மூவில டேரக்டர் சார் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதே சொசைட்டில அந்த ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மனுஷன் போய் ஹெல்ப் பண்ண போனா அவனைதான் நம்ம அப்நார்மலா பாக்குறோம் அப்படிங்கிறத இந்த மூவில ரொம்ப டிஸ்கிரிப்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ் சார். இதுல இன்னொரு கருத்து இருக்குங்க. அந்த ஆக்ஷன் மூவி அந்த ஸ்டோரி லைன்ல இந்த கிரைம் ஆக்டிவிட்டியை தடுக்கிறதுக்கு என்ஐஏவும் கவர்மெண்ட்டும் என்னதான் ரொம்ப முயற்சி பண்ணாலும் அவங்க தோல்வியை தழுவிக்கிட்டே வராங்க. ஆனா நம்ம ஹீரோவோட சென்டிமெண்டல் ட்ராப் அங்க மாட்டிக்கிறனால அந்த அசாதாரணமான விஷயத்த இவர் சாதாரண போய் திம்சம் பண்ணி தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறாருங்க. இதுல இருந்து என்ன கருத்து நான் கண்டுபிடிச்சேன்னா, நமக்கு என்னதான் பெரிய பல போராட்டங்களும் அசாதாரணமான விஷயங்கள் நடந்துச்சுனாலும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சாதாரணமா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இந்த மூவிக்கு இப்ப என்ன ரிவ்யூஸ் இருக்கு, ஸ்கேல் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அமரன் படத்துலயும் கடந்த லேட்டஸ்டா கொடுத்த எல்லா மூவிஸ்லயும் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து எக்கச்சக்க அவார்ட்ஸ் வந்து குமிச்சிருக்கிறாரு நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி சிவகார்த்திகேயன் சார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த இந்த மூவில எந்த ஒரு குறையும் இல்லாம
லேக்கிங்கும் இல்லாம நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்டோரிஸ்ல ஃபிளாஸ் இருக்கிறனால ஏதோ வந்து எடுபடாத மாதிரியே இருக்குங்க. பிலோ ஆவரேஜ் இல்லாம ஆவரேஜ் ஸ்கேல் கொடுக்கலாம் இந்த மூவிக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூல ஒரு நல்ல மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லாவண்யா மூவி மீட்டர். பை.